ரெண்டாயிரத்தி 25ல் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன். 9 மணி ஷோ திருவான்மியூர் தியாகராஜ தேட்டரில். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் ப்ரொடக்ஷன்ஸில் 38 வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் அவர்களோட இணைஞ்சு நாயகன் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் இணையிறாங்க. ஸோ அது இல்லாமல் சிம்பு அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் ஏகப்பட்டது. இந்தியாவிலும் சரி, துபாய் மாதிரியான கல்ஃப் கண்ட்ரிஸ், வெளிநாடுகள் பல நாடுகள்லேயும் வந்து பரபரப்பாக வந்து விமர்சனம் இந்த படத்துக்கு நிறைய விளம்பரங்கள்லாம் பண்ணப்பட்டுச்சு. இந்த டீம் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு நல்லாவே படத்துக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ணாங்க. அது இல்லாமல் இப்போ கன்னடத்தில் பெரிய சர்ச்சையும் வந்தது நடுவில். ஸோ இதெல்லாம் மீறி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கால் எடுக்க முன்னாடி இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கால் எடுத்துங்க. இந்த படம் வந்து இப்போயே சொல்லிடுறேன், இது 18+. படத்தில் வந்து வன்முறையான அதிகமான காட்சிகள்லாம், சண்டை காட்சிகள்லாம் இருக்குது. ரத்தம் தெரியக்கூடிய, சுட்டு வீழ்த்தக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது. அதனால் 18+ தான் இது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, மும்பையில் தான் தொடங்குது படம். 1994 அந்த காலகட்டங்களில். அப்போ வந்து கேங்ஸ்டராக இருக்க உலகநாயகன் அவர்கள் வந்து அப்போது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ அந்த அட்டாக்ல வந்து ஒரு ஷூட்டிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது. அந்த அந்த ஆப்ரேஷன்ஸில் அப்பாவியான ஒரு பேப்பர் போடுறவரும் இறந்துடுறாரு அந்த ஷூட் அவுட்டில். அவரோட பையனும் பொண்ணும் அதில் வந்து தப்பிச்சிடுறாங்க. சின்ன பையன் ஒரு 8 வயசு பையன், ஒரு 6 வயசு பொண்ணும் காணாமல் போயிடுது. அந்த பையனோட தங்கச்சி, அவங்க அப்பா தான் அந்த பேப்பர் போடுற அவரும் இறந்துடுறாரு. ஸோ இதில் வந்து மனசு உறுத்துது கமல் அவர்களுக்கு. அந்த ஸ்பாட்டில் அந்த பையனை தூக்கிட்டு போய் அவர் வளர்க்குறாரு. காணாமல் போன அந்த பையனோட தங்கச்சி நான் காப்பாற்றி கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து சிம்புவை வந்து அவரவே வளர்க்குறாரு. இவங்க வந்து கேங்ஸ்டராக இருக்காங்கனால அந்த சிம்புவையும் வந்து அவங்களோட ட்ரெயின் பண்ணி அடுத்த கேங்ஸ்டராக வரக்கூடிய அளவுக்கு வளர்ப்பு பையன் மாதிரி கிட்டத்தட்ட வளர்த்துட்டு வர்றாரு. ஸோ இவர் வளர்த்துட்டு வர பையனே ஒரு கட்டத்தில் வந்து இவர் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில வருது. கடைசியில் அந்த பிரச்சனையில் யார் ஜெயிச்சா, உலகநாயகன் கமல் அவர்களா, இல்லை அவர் வளர்ப்பு பையனாக இருக்க சிம்புவா, என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட மணிரத்னம் அவர்கள் படம் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அவருக்கான சிக்னேச்சர் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது படத்தில். அது கொஞ்சம் படத்தை கொஞ்சம் நல்லாவே கொண்டு போகுது. அது இல்லாமல் படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்கு. ஒரு சில இடத்துல பிஜிஎம்லேயும் கோஸ்ட் பம்ப்ஸ் கொண்டு வந்துட்டார். ஸோ இது படத்தை வந்து நல்லாவே தூக்கி நிறுத்திடுச்சுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து எஸ்டிஆர் அவர்கள் ஸ்வாக் நல்லாவே இருக்குது படத்தில். அசால்ட்டாக வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அடித்து தூள் கிளப்புறாரு. பட்டையை கிளப்புற மாதிரியான சீனு. அந்த சீன்லாம் வந்து நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு உலகநாயகன் அவர்கள். ஸோ அதில் கிடைச்ச இடத்துல பூந்து விளையாடிருக்காரு. மாநாடு படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிப்புக்கு ஸ்கோப் இருக்குது. எல்லா விதமான ஆக்ஷன்ஸையும் நல்லாவே கலந்து கட்டி அடிச்சிருக்காரு சிம்பு அவர்கள். எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, உலகநாயகன் அவர்கள் இந்த படத்தில் அண்டர் ப்ளே பண்ணிட்டாரோ அப்படின்னு தோன்றுறது. ஏன்னா அவர் வர சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டாக நடித்த மாதிரியே இருக்குது. படத்தில் வந்து சிம்பு அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெனக்கட்ட மாதிரியான அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு படம் பார்க்கும்போது. அது இல்லாமல் படத்தில் வந்து ஒரு சில காட்சிகளில் வந்து அவர் அடிக்கிற கமெண்ட்ஸு, நாசர் அவர்கள் அடிக்கிற கமெண்ட்ஸுன்னு கொஞ்சம் காமெடியாக, மைல்டு காமெடியாக போகுது. அதுதான் படத்தை கொஞ்சம் ஃபீல் குட்டாக கொண்டு போகுது. அது இல்லாமல் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு படத்தை ஓரளவுக்கு பரவாயில்லாம கொண்டு போகுது. படத்தில் வந்து ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடிச்சிருக்காங்க. த்ரிஷா அவர்கள், அப்புறம் மலையாளத்துலேருந்து ஜோஜி ஜார்ஜ் அவர்கள், அப்புறம் தெலுங்குலேருந்து தனிகல பரணி, தமிழில் நாசர் அவர்கள், அப்புறம் இளங்கோ குமாரவேல், அப்புறம் சின்னி ஜெயந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நடிகர் பட்டாலும். ஆனால் யாருக்குமே பெரிய அளவில் வந்து சீன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரியே தெரியல. வடிவுகரசி அவர்களும் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அபிராமி தான் ஹீரோயின் மாதிரி பண்ணுறாங்க. அவங்களும் இப்போ வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா முழுமையாக எழுதியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. படத்தில் பாட்டு தான் படத்தை வந்து தூக்கி நிறுத்துது. படம் வந்து ஆக்ஷன் கோரியோகிராஃபியும் அன்பறிவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து 4, 5 சீன்ஸில் வர ஃபைட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. படம் வந்து ப்ளஸ்ஸு வந்து நார்மலாக இருந்தாலும் மைனஸ் என்னன்னு சொல்லப்போனால், ஒரு சில விஷயங்கள் இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. முதல்ல வந்து இது மணிரத்னம் அவர்கள் இயக்குன படமான்னு நமக்கு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து
சிவந்த வானம் அந்த படங்கள், அப்புறம் நாயகன் படத்து ரெஃபரன்ஸு, ஜில்லா பட ரெஃபரன்ஸ் மாதிரியான சீன்ஸு, இப்படி எல்லாமே கலந்து கட்டி ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாத மாரி, எமோஷனலே கனெக்ட் ஆகாத மாரி தான் இருக்கு. அது இல்லாம அபிராமி அவர்களுக்கும், கமலஹாசன் அவர்களுக்கும் பாண்டிங்க வந்து பெரிய அளவுல எடுபடாம போயிடுச்சு. ஏன்னா, அவருடைய இன்னொரு அஃபேர் இருக்குதுன்ற மாரி கொண்டு போனதால, அவங்களுக்குள்ள பாண்டிங் வந்து நம்மள எமோஷனலா கனெக்ட் ஆகல. அது இல்லாம த்ரிஷா அவர்கள் கேரக்டரும் கம்ப்ளீட் பண்ண மாரியே தெரியல. அது இல்லாம இவங்க கேங்ல இருக்க நாசர் அவர்கள் கேரக்டரு, அப்புறம் ஜோஜி ஜார்ஜ் அவர்கள் கேரக்டரு, அப்புறம் பக்ஸ் பெருமாள் அவர் கேரக்டர் யாருமே வந்து கேங்ஸ்டருக்கான அந்த கம்ப்ளீட்னஸே இல்ல படத்துல. எக்கச்சக்க நடிகர் பட்டாளமே இருந்துமே ஒரு ஒரு எம்ப்டினஸ் இருந்த மாரி தான் எனக்கு தோணுது. அது இல்லாம பல காட்சிகள் வந்து ஏற்கனவே நம்ம பல படங்கள்ல பார்த்த மாரியே இருக்கு. குறிப்பா அசோக் செல்வன் அவர்கள் கதாபாத்திரம் வந்து நாசர் அவர்கள் நாயகன் படத்துல உள்ள கதாபாத்திரம் மாரியே இருக்கு. பல காட்சிகள் வந்து நாயகன் படத்தையே ரிமைண்ட் பண்ற மாரியும் இருக்கு. அந்த சின்ன சின்ன குறைகள தவிர்த்திருக்கலாம். அதெல்லாம் படத்துல வந்து எந்த காட்சியும் வந்து எமோஷனலாவே நம்ம கனெக்ட்டே ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சிம்பு அவர்களோட ஸ்வாக்னால கொஞ்சம் படம் தப்பிச்சிருது. அதுலயும் வந்து கமல் அவர்கள் அண்டர் ப்ளே பண்ணிட்டாரோன்னு சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கு. அவர் வந்து பெரிய கேங்ஸ்டரா காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்பவும் வந்து அவர வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுற மாரி சீன்ஸ்லாம் நெறைய வச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து அவரு வந்து பெரிய லெவல்ல வருவாரு அப்படின்றதுக்காக சீன்ஸ் வச்சாங்களான்னு தெரியல. அது எடுபடும்னு நெனச்சாங்க. அது என்ன பொறுத்தவரைக்கும் அது அந்த சீன்ஸ் பெரிய லெவல்ல கவரலன்னு தான் சொல்லணும். அது இல்லாம த்ரிஷா அவர்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாமே கமல் அவர்களும், சிம்பு அவர்களும் 2 பேரும் த்ரிஷாக்காக அடிச்சுக்கிற மாரியான காட்சிகள்லாம் வந்து ஒரு லாஜிக்கலி வந்து பெரிய அளவுல இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணலன்னு தான் சொல்லணும். அது இல்லாம படத்துல வந்து ஏற்கனவே சொன்ன மாரி செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்பவும் கேப் விட்டு வசனங்கள் இருக்கு. அது படத்துல வந்து படம் பார்க்குறவங்க கமெண்ட் அடிக்கிறதுக்கு வசதியா வந்து போயிடுது. அதனால மணிரத்னம் அவர்கள் படமே டயலாக் கம்மியா தான் இருக்கும். இந்த படத்துல வந்து ஏகச்சக்க கேப் விட்டு பெரிய பெரிய லென்த்தியான டயலாக்ஸ்லாம் இருக்கு. அது படத்த கொஞ்சம் லேகிங்கா காமிக்குது. படத்துல ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு 15, 20 நிமிஷம் கட் பண்ணியிருக்கலான்னே சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கு. படத்துல வந்து ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள், எக்கச்சக்க இந்த சுட்டு வீழ்த்துற காட்சிகள்லாம் இருக்கு. அதனால இது 18+ பார்க்கக்கூடிய படம் தான். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சிம்பு அவர்களால படம் வந்து நல்லாவே ஸ்வாக்னால அவரோட ஸ்வாகு, அவரோட அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ்னால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சிறப்பாவே ஓரளவுக்கு போயிடுது. செகண்ட் ஹாஃபு படத்துல புதிய காட்சிகள் எதுவுமே இல்ல. அது இல்லாம இன்டர்வல் பிளாக்லயே தெரிஞ்சு போயிடுது. படம் இப்படிதான் ப்ரெடிக்டபுளா போயிடுது. அதனால செகண்ட் ஹாஃப்ல எந்த விதமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாம ஃப்ளாட்டாவே நகருது. அதுல லேகிங் இருக்கு. அதனால படம் வந்து எப்போ முடியுன்ற அளவுக்கு கொண்டு வந்துருது. மொத்தத்துல என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். ஸோ இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கக்கூடியான திரைக்கதை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தா நல்லாவே வந்திருக்கும். படத்துல வந்து எந்த விதமான புதுமையான சீன்ஸே இல்ல. ஸோ அதனால இந்த படம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஆவரேஜ் படம் தான். பார்க்கணுன்றவங்க தியேட்டர்ல இப்போ அந்த ஒரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களோட அந்த சாங்ஸு, பிஜிஎம்மு, அப்புறம் சிம்பு அவர்களோட அந்த ஸ்வாகு, ஒரு சில சின்ன சின்ன மைல்டு காமெடி, அப்புறம் இந்த அன்பரி அவர்களோட ஆக்ஷன் இந்த மாரி விஷயங்களுக்காக இந்த படத்த பார்க்கணும்னா, தியேட்டர்ல ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல நல்ல சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் பார்க்கலாம். மத்தவங்க பார்க்கணுமா வேணாமான்ற கால் நீங்க எடுங்க. வெயிட் பண்ணி ஓடிடி பார்க்கணுன்றது உங்களோட கால் தான். என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஆவரேஜ் படம் தான். பெரிய அளவுல வந்திருக்கக்கூடிய படம். ஸ்க்ரீன் பிளேல எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. எமோஷனலா கனெக்ட் ஆகலன்றது தான் என்ன பொறுத்தவரைக்கும் வெர்டிக்ட்டு. ஆவரேஜ்ன்றது தான் வெர்டிக்ட்டு. ஸோ இந்த படம் பார்த்து நீங்களும் கருத்துக்கள பின்னோட்டத்த தெரியப்படுத்துங்க. வேற ஒரு ரிவ்யூ அல்லது முன்னோட்டம் அதில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.